அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தினமலர் குறுக்கெழுத்து போட்டி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஜூன் 5, 2026 உள்ள வாதமலரை பார்க்க போகிறோம். வாதமலரில் குறுக்கெழுத்து போட்டி இப்போ இருக்குதுங்க. குறுக்கெழுத்து போட்டி வாதமலரில் 26 பக்கத்தில் இருக்குதுங்க. இதை சால்வ் பண்ணுறவங்களுக்கு பரிசு 10,000 ரூபாய். ஆர்டர் வைஸ் தான் 2,500, 1,500, மீதி உள்ளதெல்லாம் 400 அப்படின்னு கொடுக்காங்க. மொத்தம் 10,000 ரூபாய் பரிசு கொடுக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்ங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல இடமிருந்து வலம் பார்க்கும். முதல் கேள்வி, டேஷ் இன்று நாளை. இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கூடியது நேற்று. நேற்று இன்று நாளைன்னு படமே இருக்குதுங்க 1974. இதை அப்படி ரிவர்ஸ் பண்ணி 2015 இன்று நேற்று நாளைன்னு ஒரு படமும் இருக்குது. ஒன்று மேலேருந்து கீழே என்ன மேலே ஆன்சருக்கு அன்பு வேறு சொல். நேற்று தினத்தந்தியில் பார்த்தோம். ஆழ்ந்த அன்பு, ரொம்ப டீப்பாக அன்பு அப்படின்னா நேசம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. 5 வலமிருந்து இடம் என்ன இம்ல முடியுதுங்க. நேரம் காட்டும் கருவி. நேரம் காட்டக்கூடியது கிளாக், கடிகாரம். சரிங்களா, கடிகாரம் எழுதியாச்சு. 4 மேலேருந்து கீழே என்ன கால ஆன்சர். மேலேருந்து கீழே 4. மாலை, இதோட எதிர் சொல். மாலையுடைய எதிர் சொல். மாலைன்னா ஈவினிங், காலை மார்னிங். ஓகேங்க. 2 மேலேருந்து கீழே என்ன டேஷ் சுப்பிரமணியம் பாரதி. சுப்பிரமணி விட்டிங்க. ஓகேங்க. அல்லது டேஷ் காளிதாஸ். இவர்களை அடைந்த அடைமொழியால் குறிப்பிடுவோம். இவர்களெல்லாம் கவிஞர்களுக்கும் மேல் உள்ள மகா கவி ஆவார்கள். பெரிய கவி ஆவார்கள். மகா கவி. இந்தியாவில் உள்ள அவங்க தான். தமிழில் வந்து பாரதி சொல்லலாம். சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் காளிதாஸை சொல்லலாம். இங்கே தமிழுக்கு எப்படி பாரதியாதோ அங்கே சமஸ்கிருதத்துக்கு காளிதாஸ் அவர்கள். சகுந்தலம்லாம் எழுதுனாங்கல்ல அவங்க. 2 இடமிருந்து வலம் என்ன மன்னர் ஆட்சி இல்லைங்க. மன்னருடைய ஆட்சி இல்லை அப்படின்னா மேலே ஆட்சிக்கு ஜனநாயகம் சொல்லலாம். மக்களாட்சி. மக்களுடைய ஆட்சி. ஓகே, குடியாட்சின்னு சொல்லலாம். அரசாட்சி கிடையாது. ஓகே. 6 கீழேருந்து மேலே என்ன பல்லவர்களுடைய தலைநகராக விளங்கியது. பல்லவர்களுடைய தலைநகர் அப்படின்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை ஷார்ட்டாக காஞ்சின்னு சொல்லலாம். பல்லவர்களுடைய கேபிட்டல் காஞ்சி. இதை இதுக்கு மாற்று துறைமுகமாக ஒன்று வச்சுருந்தாங்க. மாற்று தலைநகர், துறைமுகம் ரெண்டுமே சொல்லக்கூடியது மாமல்லபுரம். 6 வலம் இடம் கால ஆன்சருக்கு வனம். வனம்னா காடு. காடு, அடவி, அதெல்லாம் சொல்லக்கூடியது காடு. அடவின்னு சொன்னாலும் காடு தான். 3 மேலேருந்து கீழே என்ன கால ஆன்சருக்கு. பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு ஏதாவது பதில் இருந்தேன்னா 7 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். வெறுப்பு எதிர் சொல். நான் வெறுப்பு என்று பணி செய்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ வெறுப்புன்னா விருப்பம். வெறுப்போட ஆப்போசிட் பிடிக்கவே இல்லை, வெறுக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விரும்புதேன் அப்படின்னு, வெறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. 11 இடமிருந்து வலம் என்ன சிற்பியின் கலை படைப்புகள். சிற்பி என்ன பண்ணுவார், அவருடைய படைப்புகள் எல்லாமே சிலைகள். இந்த கேள்வி பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் அந்த 3 ஹிண்ட்டை சால்வ் பண்ணோம். கேருக்கு, இப்புக்கு, லை இருக்கு. உணவுக்கு வாசமும் உடலுக்கு நன்மையும் அளிக்கும் தவம் தன்னால் காரியம் முடிந்ததும் புறக்கணிக்கப்படுவர். என்னை டேஷ் தூக்கி எறிந்தனர் என்பது உண்டு. என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கருவேப்பிலை சமையலுக்கு வாசனை கொடுக்கும்.
முடி கருப்பாக இருக்கணுங்க ஆசைப்படுறவங்க கருவேப்பிலையை வச்சு சாப்பிடுவாங்க. ஆந்திரா மெஸ்ஸில் கருவேப்பிலை பொடி தனியாகவே சாப்பாடு கூட சேர்த்து கொடுக்காங்க, டால் பவுடர் கூட. ஓகேங்களா? கருவேப்பிலையில் துவையெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. 11 மேலேருந்து கீழே. இதை கடைபிடித்தால் செலவு குறையும், சேமிப்பு பெருகும். எதை கடைப்பிடிச்சா? சிக்கனத்தை கடைப்பிடிச்சா செலவுகள் கம்மி பண்ணலாம், சேவிங்ஸை கூட்டிக்கலாம். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம், வரவு அறிந்து செலவு செய்வது நன்று. எவ்வளோ வருதோ அதை கணக்கு பண்ணி செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப நன்று. 12 கிலோந்து மேலே என்ன? வாழைக்கன்று, வாழையை வந்து கன்றுன்னு சொல்லுவோமா, அதே மாதிரி தென்னை என்னன்னு சொல்லுவீங்க? குட்டி தென்னை வந்து தென்னம்பிள்ளை. தென்னை வந்து என்றைக்குமே எல்லாருமே சொல்லுவாங்க தென்னம்பிள்ளை. உங்கள் வீட்டில் தென்னமரம் இருக்குதுன்னா நல்லா பாருங்க, லைவ் வந்து இங்கு ஓவர் ஹைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் தென்னமரம் வளர்க்கிங்கன்னா நீங்கள் நிற்கையில் வாழையோ பாலையோ இல்லை எதுவுமே விடாது. தென்னமரம் வீட்டில் வச்சுக்குவாங்க. தென்னம்பிள்ளைன்னு தான் அதை வளர்ப்பாங்க. அவ்வளோ இசில் வெட்டுறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. 9 வளமந்து இடம் என்ன? பயிரோடு வளரும் புல்லுருவி. பயிர் கூட சேர்ந்து இதுவும் சேர்ந்து வளருங்க. வெங்காயம் மிளகாலாம் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே வரக்கூடியது களை. அதுவும் செடி மாதிரியே வளர உழவுவாங்க, அதை எடுத்துவாங்க. களை. 12 இடமிருந்து வளம் என்ன? நோய். நோய் வந்து என்னன்னு சொல்லலாம்? வியாதி சொல்லலாம். இங்கே பி வந்துக்கனால பிணி, 3 சொல்லினி. ஓகே. 16 கிழந்து மேலே என்ன? அண்ணனின் மனைவி, அண்ணனுடைய ஒய்ஃபு, சிஸ்டர் இன்லா, அண்ணி, 3 சொல்லு நீ வந்திருக்கு அதனால். ஓகே. அப்போ 16 வளமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? புத்தி. உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவு இருக்கான்னு கேட்குறதுன்னு அர்த்தம். அறிவுன்னா புத்தி. வழக்கமாக ரிவர்ஸில் கேட்பாங்க, நீங்கள் மாற்றிக்கிட்டுருக்காங்க. 18 கீழேருந்து மேலே என்ன? 100 வெற்றிலை கொண்டது. பள்ளியை வந்து கவுளியை அடிக்கும் தான் சொல்லாங்க. கேளி கவுளி. ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ண எழுதுவோம்? கவுளின்னு சொல்லி எழுதுவோம். கவுளினா வெச்சலைக்குள்ளே கெட்டு, கவுளி சொல்லுவாங்க. இல்லைன்னா கவளி அப்படின்னா வெச்சலை கெட்டு. ஓகேங்களா? கவுளி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வேர்டு. இந்த சைடு வந்து எல்லா ஹிண்டும் சால்வ் பண்ணியாச்சு. 15 வளமிருந்து இடம் என்ன? கேட்கும் மரம், அருளும் மரம். கேட்கக்கூடிய வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் என்னென்னா கற்பகத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பகத்தரு, கற்பக மரம். ஸோ நம்ம பதில் என்ன? கற்பகம்னு எழுதுவோம். ஓகேங்க. அப்போ 13 மேலேருந்து கீழே என்ன? காந்திஜிக்கு பிடித்த உடை. மேட் இன் இந்தியா, சுதேசி இயக்கத்தில் வந்தது கதர் ஆடை, இந்திய தயாரிப்பு. 17 இடமிருந்து வளம் என்ன? இடமிருந்து வளம். இந்தியாவின் பாரம்பரிய முறைகளில் ஒன்று, மருத்துவ முறைகளில் ஒன்று. அகஸ்தியர்லாம் சொல்லி கொடுத்த மெத்தடு என்ன? ஆயுர்வேதிக், ஆயுர்வேதம். நம்ம கொரோனா டைமில் அந்த ஆயுர்வேதிக்கில் கபச குடிநீர்னு வந்துச்சு. அதை குடித்து நிறையவே தப்பிச்சவங்கெல்லாம் நிறைய உண்டு, நாங்களும் உண்டு. ஓகேங்க. 17 கீழந்து மேலே. 17 கீழந்து மேலே. 4வது தமிழ் மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி, அடுத்து என்னது? ஆடி. 4வது மாதம் ஆடி மாதம். ஓகே. 14 கீழந்து மேலே என்ன? பேல ஆன்ஸுக்கு. நாட்டிய பேரொளி என அழைக்கப்பட்ட நடிகை. நாட்டிய பேரொளி அப்படின்னாலே பத்மினி. திலானா மௌனம்பலில் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறாங்க. ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன? சப்தமி, அடுத்து நவமி, இடையில ஏதோ விட்டுட்டாங்க, ஆகியவற்றுக்கு நடுவே உள்ளது. சப்தமிக்கு அப்புறம் என்ன வரும்? அஷ்டமி. சப்தமிக்கு அப்புறம் அஷ்டமி, அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? நவமி வரும். சரிங்க. கடைசி கேள்வி 8 மேலேருந்து கீழே. வாங்கிய விலையை விட குறைந்த விலைக்கு விற்றால் என்ன வரும்? வாங்கின ரேட்டோட கம்மியாக உள்ள ரேட்டு கொடுத்தீங்கன்னா லாஸ் தான் வரும், நஷ்டம் வரும்.
ஆல்ரெடி இஷ்யூக்கு இம்முக்கு. ஸோ நஷ்டம். ஸோ இதுதான் இன்று இந்த வாரத்துக்குள்ள பதில்கள். இதை எழுதி அனுப்பினவங்களுக்கு பரிசு உண்டுங்க. போன வாரம் எழுதி பரிசு பெற்றவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் உங்கள் நேம் இருந்தால் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஐ திங்க் நிறையவே நேம்ஸ் இருக்குது. சரிங்களா? வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட நேம் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றிங்க.